வணக்கம் நண்பர்களே. கோ வித் ஃப்ளோ, இதுதான் இந்த பக்கங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டி வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா, இதனால நம்ம இந்த விஷயத்த பண்றதுனால நம்மளுக்கு காசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்றாரு. ஆமாண்ணா, இது வந்து என்னன்னா அவுட் சோர்ஸ் பண்ணலாமா இல்லை வந்து இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது, இது வந்து நம்மளோட கடமையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாரு. அப்படி இது வந்து நம்மளோட கடமை அப்படின்னா அதை வந்து ஃபர்தர் புஷ் பண்ணிக்க சொல்றாரு. இல்லை அவுட் சோர்ஸ் பண்ண முடியும்னா என்ன சொன்னா, அதை அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமா இல்லை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தான் பண்ணணும்னா அது காலண்டர் லிஸ்ட்டில் ஏற்றி வச்சுக்கிற சொல்றாரு. ஏன்னா இதை வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது, அந்த விஷயங்களை நம்ம தான் பார்க்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை இந்த விஷயத்தை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்தால் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட் ஆகவோ இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வந்து என்ன நினைக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் பண்ணன்னு தெரியல, இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா பண்ணுறவரை பார்த்து கொடுத்துட்டா போதும், அவர் வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாலும் கிளியராக முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி அவுட் சோர்ஸ். இது வந்து ஒரு லேண்ட் பை பண்ணையில் அப்படி தான் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிட்டு அதை வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி இதை இது பண்ணிக்கலாம், அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதை அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணி அதை காம்ப்ளிகேட் பண்ணி மறுபடியும் ஃபியூச்சரில் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தா இது வந்து நிறையா டைமை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீ வந்து இதை அவுட் சோர்ஸ் பண்ணணுமா பண்ண முடியாது, பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இது பண்ணிட்டு ப்ராப்பராக அவுட் சோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் கோ வித் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோவை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இடத்துல அந்த அவுட் சோர்சிங் பண்ணுறது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது. அவுட் சோர்ஸ் பண்ணையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைம் லைனை சொல்லிடுங்க, அப்போ தான் வந்து அவங்க முடிச்சு கொடுக்குறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டைம் லைன் கொடுங்க அவுட் சோர்சிங். இல்லாட்டி வந்து கிராண்டடாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அவங்க நிறையா டைத்தை அவங்க எடுத்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஸ்ட்ரிக்டாக இதுதான் ரூல்ஸு, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த விஷயத்த பண்ணிக்கங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னென்ன விஷயத்த அவுட் சோர்ஸ் பண்ணணும், அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு என்னென்ன விஷயத்த நம்ம பார்க்கணும், என்னென்ன டைம் லைன் கொடுக்கணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணணுமா அதையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைமை உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களை க்ரோத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லைஃப்பில் முன்னேறலாம். ஸோ இது ஒரு அமேசிங் புக். ஸோ ஒவ்வொரு பக்கங்களும் வந்து நிறையா இன்புட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கங்களில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத